السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العلي العليم. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை தர்மங்கள் செய்வதற்கு உகந்த மாதமாக ஆக்கியிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கான அஜ்வதன் நாஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களை காட்டிலும் மிகப்பெரிய கொடைவள்ளலாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இன்னும் அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் புனிதமான மாதம், கொடை கொடுப்பதற்கு, தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை செய்தும் காட்டியிருக்கிறார்கள். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றிருக்கும் பொழுது அங்கே ஏழைகளின் பசியை எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் உணர்கின்றான். பசியே இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் சாப்பிட்டு கொண்டு பல வகையான ருசியான பானங்களை எல்லாம் குடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தன் கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றிருக்கும் பொழுது அவன் பசியோடு இருக்கின்றான். அந்த பசியின் காரணமாக ஏழைகள் உணவில்லாமல் அவர்கள் வறுமையிலே வாடும் பொழுது எப்படி இந்த பசியால் அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்பதை அந்த செல்வந்தர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அப்படி நோன்பின் மூலமாக ஏழைகளின் பசியை உணரும் பொழுது இரக்க குணம் ஏற்படுகின்றது. அந்த இரக்கத்தின் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகம் கொடை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை வள்ளலாக திகழ்ந்தார்கள் என்று ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, ரமலானுடைய மாதத்திலே தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தர்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை வைத்திருக்கின்றான். தமிழிலே சொல்வார்கள், தர்மம் தலைகாக்கும். தர்மம் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், சிரமங்கள், அவனுடைய தலை விதியே மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி தர்மத்திற்கு உண்டு. அதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கலாஇ. தர்மம் ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றுகின்றது, அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையையும் தடுக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், நபி மூசாவே, இந்த மனிதன் இன்று மாலையிலே இறந்து விடுவான் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு செய்தார்கள், இந்த மனிதன் இன்று மாலையிலே இறந்து விடுவான். அல்லாஹ்வே அறிவித்து விட்டான், இந்த மனிதன் இன்று மாலையிலே இறந்து விடுவான் என்று. அல்லாஹ்வுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். மறுநாள் காலையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த மனிதன் கடைவீதியிலே சுற்றி கொண்டிருக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த மனிதன் நேற்று மாலையே இறந்து விடுவான் என்று அல்லாஹ் கூறினானே, அப்படி இருக்கும் பொழுது இவன் இன்று காலையிலே உயிரோடு சுற்றி கொண்டிருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் எப்படி இறக்காமல் இன்று காலையிலே சுற்றி கொண்டிருக்கிறான் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்றான், மூசாவே, இந்த மனிதன் நேற்று மாலை இறந்து விட வேண்டும் என்பதுதான் விதியாக இருந்தது, கலா கதிரிலே அப்படித்தான் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மனிதன் தர்மம் செய்து விட்டான் அதற்கு முன்பாக. ஆகவே தர்மத்தின் காரணமாக இவனுடைய வாழ்நாள் அதிகமாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்-ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கலாஇ. சதகா, தர்மம், அது ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றுகிறது, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை விட்டும் அவனை தடுக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, தலைவிதியை மாற்றுவது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய நோய் நொடிகளை கூட குணமாக்கக்கூடிய சக்தி அல்லாஹு தஆலா தர்மத்துக்கு கொடுத்திருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத்தி வதாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா. உங்களுடைய செல்வங்களை ஜகாத்தின் மூலமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நோயாளிகளை தர்மத்தின் மூலமாக நீங்கள் குணப்படுத்துங்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளியுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வதாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா. சதகாவின் மூலமாக உங்களுடைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்துங்கள் என்று சொன்னால் வெறும் மருந்து மாத்திரைகளின் மூலமாக மட்டுமல்ல, சதகாவின் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய நோய் நொடிகளை குணப்படுத்த முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய செல்வத்தை பல மடங்காக இரட்டிப்பாக்கக்கூடிய சக்தியும் இந்த தர்மத்திற்கு உண்டு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அருள்மறை திருக்குர்ஆனில் இதைத்தான் உதாரணத்தோடு சொல்லி காட்டுகிறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் ஒரு விதையை போல. அம்பத சபஅ சனாபில. அந்த ஒரு விதை பூமியிலே போடப்பட்ட பிறகு 7 கதிர்களை அது உருவாக்குகின்றது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள். ஆக ஒரு விதையின் மூலமாக 7 கதிர்கள், அந்த 7 கதிர்களிலே 700 விதைகள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷாஉ வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இது மட்டுமல்ல, இன்னும் பல மடங்கு அல்லாஹு தஆலா இரட்டிப்பாக கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு விதையின் மூலமாக 700 விதைகள் உருவாவதை போல ஒரு ரூபாயை தர்மம் செய்வதன் மூலமாக 700 மடங்கு நன்மை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு யாசகன், ஒரு பிச்சைக்காரர் வருகின்றார். அலி ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கிறார், எனக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே எதுவும் இல்லை. தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அவர்கள் 6 திர்ஹம் 6 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த 6 திர்ஹம்களை வாங்கி வரும்படி தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த 6 திர்ஹம் தான் அவர்களுடைய உணவுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த 6 திர்ஹம்களை வாங்கி வந்து அந்த ஏழை யாசகருக்கு கொடுத்தார்கள். அவர் சந்தோஷத்தோடு வாங்கி கொண்டு துஆ செய்து விட்டு சென்று விட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஒட்டக வியாபாரி வருகிறார். என் ஒட்டகத்தை யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்டுக்கொண்டே வருகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒட்டகம் தேவைப்படுகிறது, ஆனால் என்னிடத்திலே உடனடியாக கொடுப்பதற்கு பணம் இல்லை. என்னிடத்திலே இது நீங்கள் கடனாக எனக்கு நீங்கள் கொடுத்தால் ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறேன், பணம் வந்த பிறகு நான் அதை கொடுக்கிறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒட்டக வியாபாரி சம்மதிக்கிறார். 140 திர்ஹம் என்பதாக விலை பேசி கடனாக அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்ட அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டே வருகிறார்கள். வழியிலே ஒரு மனிதர் ஓடி வருகிறார். ஒட்டக வியாபாரியை பார்த்தீர்களா? எனக்கு அவசரமாக ஒட்டகம் ஒன்று தேவைப்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்,
இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு நான் விற்பனை செய்து விடுகிறேன், நீங்கள் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த மனிதர் சம்மதிக்கிறார். அந்த ஒட்டகத்தை 200 திர்ஹம் என்பதாக விற்பனை செய்து விடுகிறார்கள். 200 திர்ஹம் என்று விற்பனை செய்து 200 திர்ஹத்தை கையிலே வாங்கிய அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 140 திர்ஹமை அந்த ஒட்டக வியாபாரிடத்திலே கொண்டு சென்று கொடுத்துவிட்டு மீதி 60 திர்ஹமை கொண்டு வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், எப்படி இது கிடைத்தது? அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு 10 மடங்கு கூலி கொடுப்பதா அல்லாஹ் கூறுகிறான். நான் 6 திர்ஹம் அல்லாஹுக்காக ஒரு மனிதனுக்கு தர்மம் செய்தேன், அல்லாஹ் உடனடியாக 10 மடங்கு 60 திர்ஹமை அல்லாஹ் எனக்கு லாபமாக கொடுத்து விட்டான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள். இதுதான் தர்மத்துடைய பலாபலன்கள். தர்மத்தின் மூலமாக நம்முடைய தலை விதி மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய ஆயுளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய நோய் நொடிகளை குணமாக்கிக் கொள்ளலாம், நம்முடைய செல்வங்களை இரட்டிப்பாக்கிக் கொள்ளலாம். இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தின் இறுதி தருவாயில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஈதுடைய நாளையிலே சதகத்துல் ஃபித்ர் என்ற அந்த தர்மத்தை நாம் தாராளமாக செய்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தர்மங்களை நாம் செய்து அல்லாஹுடைய இந்த எல்லா பராபலன்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று துஆ செய்தவனாக என உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.